ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யஷ்டாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்ட், அதுவுமே ஒரு ஃபெஸ்டிவ் வரப்போகிற டைமில் வர வீக்கெண்ட் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு தீபாவளிக்கு முன்னாடி நான் எப்படி ரெடியானேன், அந்த வீக்கெண்ட் எனக்கு எப்படி போச்சு, பிஸியாக போச்சா மொக்கையாக போச்சா, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுல அவங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க அப்படியே ஒரு ஷாப்பிங் போகலாமா? இது என்னோடய மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் இல்லை, சும்மா தீபாவளிக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். அப்புறம் அன்றைக்கி நானும் என்னோடய மேடக்காவும் சேர்ந்து ஃபுல் ஹோமையுமே தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வீடு டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் தீபாவளி டெக்கரேஷனு தனி வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ சேம் திங் தான் இந்த வாட்டி ஃபாலோ பண்ணியிருந்தேன். பெருசாக எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ பேசிக்காக அந்த ஃபெஸ்டிவ் வைப்பை வீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாலெல்லாம் மாட்டி ஒரு வைப் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் தீபாவளி டெக்கர். ஆஃப்டர் ஏஜஸ் கிச்சன் கபோர்ட் க்ளீனிங் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வரவே. கிராக்கர்ஸ் வாங்க போகலாமா? ஃபுல்லாக அந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஆனால் தீபாவளி வைப்பை விட்டுறக்கூடாது, போய் கிராக்கர்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடி வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். பாப்பா இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? பட்டாசு கடைக்கு போய் என்ன வாங்குவோம்? நாங்கள் ரெகுலராக வாங்குகிற அதே பட்டாசு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக கோயம்பேடு மெட்ரோக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நான் இங்கே சஞ்சீவை மீட் பண்ணியிருந்தேன். லைக் ஆலியா மனாசாவோட ஹஸ்பண்ட், கையல் சீரியல்லாம் வருவார்ல அவர். ஆனால் பட் ப்ரைவசி ரீசன்ஸ்னால அவர் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் அதில் போடல. பட் ஸ்டில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக பேசினார். அந்த டேவே எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. நல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஜூஸா வந்தானு வையே. ஓஹோ, ஓகே ஓகே, இரு நானும் வரேன். கிராக்கர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாமா? இந்த தீபாவளிக்கு நாங்க என்னென்ன வெடிலாம் வாங்கிக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறோம். அதுல ஒரு முக்கியமான வெடி தான் இந்த ஃபேண்டா வெடி. அதை வச்சுதான் என்ன பாப்பா பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண யார் வந்திருக்கான்னு பாத்தீங்களா? யோஷ்னா தான் வந்திருக்கா. ஸோ நம்ம பாக்கலாமா? பாத்துருக்கிறது இந்த கிண்டர் ஜாய் வெடி ஒண்ணு. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த இதுவும் கைண்ட் ஆஃப் அந்த ஃபேன்சி தான், புஷ்வான கைண்ட் தான் வரும். இந்த இமேஜஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கூட நம்ம இது வாங்கிருந்தோம். இதில் 3ல வச்சோன்னா உங்களுக்கு நார்மல் புஷ்வான மாதிரி வரும். மேல இந்த கிண்டர் ஜாய் போட்டு ஒரு அட்ராக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. கரெக்டா யோஷ்னா? ஓகே, நேற்று இதை யாரு காட்டணும்னா யோஷ்னா தான். இது என்னதுடா? அவளோட ஃபேவரட் பார்பி. இதை பார்த்தோன்னே இது எப்படி வெடிக்கும், இது வார்த்தா எதுவுமே யோசிக்கல, பார்பின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது இந்த இயர் தான் நாங்க வாங்கிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத நாங்க வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். கண்டிப்பா இந்த வீடியோட எண்ட்ல எல்லா வெடியுமே நாங்க வச்ச மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க அதை கண்டிப்பா பாருங்க. ஐ திங்க் இது பட்டர்ஃபிளை மாதிரி மேல போகும் அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. சோ இந்த மாதிரி ஒன்னு ட்வில்லாய் வரும், இல்லைன்னா ஒண்ணு மேல பறக்குமா இருக்கும். எப்படின்னு தெரியல, பாக்கணும். நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஃப்ரூட் வெடி. வெரி குட். இது ஆப்பிள் அண்ட் மேங்கோ. இதுவுமே ஆக்சுவலி லைக் மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபேஸ் கீழே வச்சுட்டு நீங்க வச்சீங்கன்னா மேல புஷ்வான மாதிரி வரும், அப்புறம் வெடிக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி கலர் வரும், ஹோலி மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இதை வாங்கினோமே. மெயின் மேல் இப்ப நான் லாஸ்ட் வீடியோ ஹால் வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பாக்கலாம், செக் பண்ணி பாருங்க. சோ அதை நான் பண்ணதுல இருந்தே அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் காமிச்சு ஒரு ஹால் வீடியோ பண்றேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, லெட் இட் பி. நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன். பெரிய கவரா போட்டு நாட் பண்ணி வச்சிருக்காங்க. போறீங்களா? சரி, நெக்ஸ்ட் வெடி பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 மத்தாப் எடுத்து வச்சிருக்கோம். இது எதுக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற ஃபேன்சிய வைக்கிறதுக்கு, அண்ட் சும்மாவே ஒருத்தவங்க கொளுத்திட்டே போறாங்க மத்தாப்ப. அதுக்காக இந்த மாதிரி 3 பாக்ஸ் அப்படின்னா which means 15 பாக்ஸஸ் வரும்.
வேற மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாளேன்னு நினைப்பான்னு நினைக்கிறேன். இது என்ன இராது பாரு, சங்கு சக்கரம். கரெக்டா சொல்றா. இது வந்து எப்படின்னா வந்து அந்த விசில் மாதிரி வரும்ல, அந்த மாதிரியான சங்கு சக்கரம். ஸோ இது வச்சீங்கன்னா அந்த கீன்னு சவுண்ட் வந்துட்டு வரும்ல அது. ஸோ இந்த நைட் நம்ம வச்சு பார்க்கலாம். இதெல்லாம் இதுவுமே வந்து தரசக்கரம் தான். இதுவுமே அந்த தரசக்கரம். இதுவுமே வந்துட்டு ஆனா இதுல இருந்து சவுண்டு வராது, சும்மா நார்மலா இருக்கும். ஸ்டாண்டர்டோட ஒரு நார்மல் தரசக்கரம். 10,000 வாலா, 2000 இல்ல 1000 வாலா. ஆக்சுவலா நாங்க போய் ஷாப்ல 2000 இல்ல, இதை விட்டோம்னா 10,000 வாலா இருந்துச்சு. 10,000 வாலா நமக்கு ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 வாலா எடுத்துட்டு வந்தோம். இது நீ தானே வைக்க போற நாளைக்கு, அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்றேன். இவதான் வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறா. ஆக்சுவலி இந்த ஹோல் பர்ச்சேஸ்ல வந்து நான் எடுத்திருக்கிற ஒரு வெடிக்கிற வெடி, சத்தம் போட்டு வெடிக்கிற வெடினா வந்து இது ஒன்னே ஒண்ணுதான். எப்பவுமே அட்லீஸ்ட் லக்ஷ்மி ஆச்சும் எடுத்துட்டு வருவேன், லக்ஷ்மி வெடியாவது எடுத்துட்டு வருவேன். இந்த வாட்டி வந்துட்டு ஆக்சுவலா பேசிக்கா இந்த மருந்து தொட்டா நமக்கு எனக்கு அலர்ஜி ஆகுது. அப்புறம் அந்த வெடிக்கிற வெடியில நானா போட்டாகணும். அட்லீஸ்ட் இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நானா பண்ணணும். சரி இந்த இயர் கொஞ்சம் ரொம்ப அலர்ஜி ட்ரிகரா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்னே ஒண்ணுதான் வெடிக்கிற வெடியா வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டியா நீயே? பாத்தீங்களா பீகாக் வெடி. ஒன் ட்ரெஸ் மேட்சா இருக்குடி. சோ இது வந்து பீகாக் வெடி. இது நீங்க நிறைய பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இயர்ஸ்ல, லாஸ்ட் இயர்ல. இது வந்து இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா 3 ஷாட்ஸ் வரும். 5 ஷாட் கூட இருக்கு நம்ம கிட்ட. 5 ஷாட் வாங்கணும், இந்த வாட்டி 3 வாங்கணும். 5 ஷாட் 1 வாங்குறதுக்கு 3 ஷாட் 2 வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி 2 வாங்கிருக்கோம். இது வந்து நாளைக்கு வச்சு பாக்கணும் எப்படி இருக்கு. சங்கு சக்கரம் இப்ப இது 3வது சங்கு சக்கரம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவளுக்கு வந்து சங்கு சக்கரம் வைக்கிறத விட பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி சுத்தி சுத்தி போகுதுல, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் நடக்கணும். இது வந்து சும்மா ஸ்பேர் எடுத்துட்டு வந்தேன். லைக் இது பெருசு வந்து அவ கையில கொடுத்துடலாம். இது வந்து சின்ன 12 சென்டிமீட்டர் மத்தாப்பு. அது வந்து 30 சென்டிமீட்டர் மத்தாப்பு. இது பாத்தீங்கன்னா அதோட ரொம்ப சின்னது. ஸோ இது வந்து பாப்பாவால கையில பிடிக்க முடியாது, ஹோல்ட் பண்ண மாட்டா, பயப்படுவா. ஸோ இதை வந்து நம்ம அந்த மாதிரி புஷ்வான் எல்லாம் வைக்க போறோம் அப்படின்னா அப்ப இதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இந்த 30 சென்டிமீட்டர் மத்தாப்ப சொல்லிட்டு அவ வந்து பின்னாடி கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் எடுத்து வைப்போம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து யோசிச்சுதான் இதை எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு லைஃப் சேவரா இன்னொன்னு இருக்கு, சார்ட்ன்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அதுவுமே நான் எடுத்திருந்தேன். அது யூஸ் பண்ணி நீங்க புஷ்வான் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேவ் ஆகும். நீங்க இந்த மாதிரி மத்தாப்பு எல்லாம் எடுத்து வைக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு. இல்ல ஒரு புஷ்வானத்துக்கு ஒரு மத்தாப்புன்னு சொல்லி யோசனை புடிச்சிட்டு இருக்கா. இது வந்து இந்த மேல போய் வெடிக்கிற அந்த ஷாட். இது 3மே வந்து அந்த மேல போய் வெடிக்கிற மாதிரி வெடி, அந்த ஃபேன்சி தான். இது வந்து ஒரு 3 ஷாட்ஸ் மட்டும் எடுத்தோம். ஓகேவா, இது 3 தான். இதெல்லாம் எப்படி போய் வெடிக்கிறதுன்னு பாக்கலாம். இது வந்து ஒரு ட்ரை கலர் புஷ்வானம். சோ இது வந்து எப்படின்னா அந்த 3 கலர்ல மாறும்ல, அந்த மாதிரிதான். அந்த கோல்ட் வார்ம் அந்த மாதிரி ஒரு டோன்ல மாறும்ல. இல்ல 5 ஐட்டம்ஸ் இருக்கு, 3 கலர்ஸ்ல வரும் அந்த மாதிரி. சோ இது ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம். அகைன் இன்னொரு ஒரு ஜெயின் ஃபிளவர் பாட்டில் ஸ்டாண்டர்டோடது. இது வந்து அந்த டிஃபால்ட் ஸ்டாண்டர்டோட 2-3 புஷ்வானம் எடுத்து வச்சேன். அதுலதான் இது ஒண்ணு வந்திருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணாம வெடிச்சிடும். ஐ மீன் வெடிக்காது, நல்லா வரும். அதுக்காக அதே நான் சொன்னேன்ல, அதோட சின்ன மினி வெர்ஷன் ஒண்ணு. நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மிஞ்சி போனா 1 hourல வச்சு முடிச்சிருவோம். அது கூட ஆகாது, ஃபாஸ்டா முடிச்சிருவோம். ஏன்னா பாப்பா அப்படிதான் ஃபாஸ்டா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் 2-3 ஒரே மாதிரி புஷ்வான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த சாட்டை நான் சொன்னல, சாட்டை வெடி. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லைக் மத்தாப்புக்கு பதிலாக நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் நாங்க வாங்கியிருக்கிற வெடியோட கலெக்ஷன்ஸ். இது வேற ஓவர்லாப் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுதான் வந்து சாட்டை வெடி. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. எங்கடி போற? This is not the last one. வெயிட் பண்ணுங்க, அவ வேற ஒன்னு எடுத்து வர போயிருக்கா. பூண்டு பட்டாசு ப்ளீஸ் இங்க போடுறாத. இது ஆக்சுவலா வந்து பூண்டு பட்டாசு தூக்கி போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து டக் டக் டக்குன்னு வெடிக்கும். நான் அதோட வீடியோ வந்து பின்னாடி அட்டாச் பண்றேன். ஸோ இது வந்துட்டு அவளோட ஃபேவரட் வெடி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா இதை வந்து இது கிட்ட வைக்க கூடாது, ஏன்னா இதுல இருந்து ஃபயர் வரும் சம்டைம்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வெடிங்க. இது பக்கத்துல வைக்கவே கூடாது, 2 பேரும் எனிமிங்க. அதனால நான் தள்ளி வச்சிருந்தேன். இது வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொன்ன உடனே தூக்கிட்டு வரா, ஓடி போய் என்னோட வெடியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அதுதானே போனேன். ஐ நோ யூ கேர்ள். ஓ வை, பத்திரமா வை. நீ பேசு வா, காமி உன்னோட வெடியை பத்தி சொல்லு வா.
அங்க உட்காந்து பேசு. காலைல ஒண்ணு வெடிச்சா அத மூணே இருக்கு. அப்படியா? ஐயோ இங்க வைக்க கூடாது. பாத்தீங்களா? ஐயோ this is not safe. கொண்டு போய் அங்க வச்சிரு. அம்மா போ வச்சிட்டு போ. This is our இந்த இயரோட கிராக்கர்ஸ். உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு யோஷ்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பார்பி தான். ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது எப்படி வருங்கிற ஒரு ரெண்டுமே பிடிச்சிருக்கா. இது எப்படி வருங்கிற ஆசை இருக்கு. அது போக இந்த சாக்லேட், அதனாலதான் இப்படி நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி மேல சாக்லேட் பார்பி எல்லாம் வைக்கிறாங்களா இருக்கும். ஏன்னா நார்மலா இது ஃபிளவர் பாட் எல்லாம் வச்சிருந்தாங்க இதே கான்செப்ட்லன்னா நமக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் வராது இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்ககிட்ட சாக்லேட் இருக்கா? சரி, தீபாவளிக்கு எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்? எப்ப ஹால் போட போற? என்னோட ஹால் பார்த்துட்டு உன்னோட ட்ரெஸ் ஹால் கேட்டிருக்காங்க நிறைய பேர். 9 ட்ரெஸ் வச்சிருக்கேன். எப்ப ஹால் போட போற உன்னோட வியூவர்ஸ்க்கு, உன்னோட ஃபேன்ஸ்க்கு? இல்ல, உன்னோட ஃபேன்ஸ்க்கு நீ எப்போ போட போறன்னு கேட்டேன். நாளைக்கு போட்டுருவியா? ஓகே, பாய் சொல்லலாமா? ஓகே, இங்கே பாய் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து தீபாவளியில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத நீங்க பாக்கலாம். சந்திக்கலாம். இவ்வளவு அழகா சொல்லுது. ஹாப்பி தீபாவளி. இப்போ தீபாவளிக்கான ஸ்வீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பாப்பாவோட ஃபேவரட் ஸ்வீட். யோஷனோட ஃபேவரட் ஸ்வீட் என்ன? ரசகுல்லா தான் பண்ண போறோம். ஆமா, நம்ம லாஸ்ட் இயரே வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா தான் வந்து இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயர் ரசகுல்லா? நல்லா இருந்துச்சா? ஸோ அதே தான் வந்து இந்த வாட்டி ஃபாலோ பண்ண போறோம். பெருசா எந்த ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ண போறது. நானே வந்து நம்ம ஸ்டெஃபி சேனலை ஃபாலோ பண்ணி தான் வந்து நானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து இன் டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க அங்கேயே போய் பார்த்துக்கலாம் சீரியஸ்லி. ஸோ அதுக்கு வந்து நம்ம மில்க், லெமன் அண்ட் சுகர் இது 3 இருந்தாலே போதும். ஸோ மில்க் வந்து நான் பாயில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மீன்வைல் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இந்த வருஷம் ரசகுல்லா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ போன வருஷத்தோட பெட்டரா பண்ணும் அப்படிங்கறது என்னோட எய்ம். பார்க்கலாமா? இன்னொரு ஸ்வீட் நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான். இது வந்து ஆக்சுவலா குலோப் ஜாமுன்ல எந்த பிராண்ட் வேணா பண்ணலாம். ரொம்ப வருஷமா இதா இருக்கிறதுனால வந்து இது நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து யாரோட ஃபேவரட்? உனக்கும் அப்ப அவங்க அப்பாவுக்கும் இவளுக்கும் இதான் வந்து ஃபேவரட். ஸோ இந்த 2 ஸ்வீட் தான் நாங்க வீட்டுல பண்ண போறோம். மொத்த ஸ்வீட்டை மொத்தது எல்லாமே வெளியே தான் வாங்குவோம். ஸோ இது ரெண்டும் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு பன்னீர் எடுத்து நல்லா ஹைட்டில் தொங்க விட்டுட்டு நானும் பாப்பாவும் வந்து குலோப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு உருட்டுறதுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணது பாப்பா தான் வந்துட்டு. நெய் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நல்லா உருட்டு அப்படின்னு சொன்னேன். கிராக் எல்லாமே நல்லாவே வந்து எனக்கு உருட்டி கொடுத்தாங்க. ஸோ குலோப் ஜாமுன் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ரசகுல்லா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாவை வந்து நம்ம எவ்வளோ நேரம் பசைகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் பசைஞ்சு அப்படியே அதை வந்து ஒரு சூப்பரான சாஃப்ட் மாவாக கொண்டு வந்து உருட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இது நல்ல சுகர் சிரப்பில் வந்து நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். அது வந்து அப்படியே டபுள், ஸோ நம்ம போட்ட பாலை விட வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது. அது அப்போ தான் வந்து அந்த ஸ்பான்ஜினஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 6 to 7 hours வந்து ஊற வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ரசகுல்லா கிடச்சிடும். ஆனால் அது ஹாட்டாக இருக்கும் போதே பண்ண உடனே வந்து பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எது வேறு தண்ணி பிடிக்கிறது? ஹே பாண்டாஸ், இது தீபாவளி அன்னைக்கு காலையில் வீட்டில் ஃபாஸ்ட்டாக பலகாரம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வடையும் பஜ்ஜியும் அதுக்கப்புறமா ஒரு பாயசமும் பண்ணேன். அப்புறம் நம்ம நேற்று பண்ணியிருந்த அந்த ஸ்வீட்ஸையும் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெனு தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். வெண்பொங்கல், அது கூட இந்த 2 ஸ்வீட்ஸ், அப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி, வடை, அதுக்கப்புறம் பஜ்ஜி அலாங் வித் சாம்பார், அப்புறம் என்ன பாயாசம். இந்த மாதிரி வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவங்களையும் குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ண போகிறேன்.
பாப்பாவுக்கு இந்த வாட்டி ரொம்ப கிராண்ட் ட்ரெஸ்ஸாக எடுக்காமல் சிம்பிளாக அவளுக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அண்ட் தென் என்னோட அவுட்ஃபிட் ரிவில் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராயல் ப்ளூ கலரில் இருக்கிற சாரீ தான் நான் இந்த இயர் தீபாவளிக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, சின்னதாக ஒரு மத்தாப்பு போட்டு ஒரு ஸ்மால் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான், மாமா, எங்களோட பெரியப்பா, பாப்பா, என்னோட ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சின்ன தீபாவளி செலிப்ரேஷனை முடிச்சுட்டு முக்கியமான பார்ட்டு சாமி கும்பிடணும் இல்லையா, ஸோ சாமி கும்பிட போகிறோம். நான் குக்கிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றினேன் இன்றைக்கி. மொத்த பூஜை அலங்காரம்லாம் எங்கள் மாமா தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சூப்பராக சாப்பிட வேண்டியதான். ஸோ நம்ம சமைச்ச சாப்பாடை நம்மளே ருசித்து சாப்பிடும்போது இருக்கிற அந்த டேஸ்ட் இருக்குது, ஐயோ ஐயோ ஐயோ, உண்மையாகவே வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ ஒர்க் எல்லாம் பண்ணி பயங்கர டயர்டாக அப்படி உட்காந்து சாப்பிடும்போது சொல்லவே வேணாம். ரசகுல்லா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பான்ஷியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சூப்பரான மீலை முடிச்சுட்டு நாங்கள் வெடி வைக்க போகிறோம். சரவெடி தான். அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி பாப்பா தான் வந்து என்னோட வெடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. வெடி வைக்க போகிறோம். போடுற கைக்குள்ள இங்கே வந்துரு அப்பாடா. அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் பூண்டு வெடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பூண்டு வெடி போட்டுட்டு இருந்தாங்க. லைக் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெடிக்கிற வெடியாக வந்து எதுவுமே வாங்கலை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இந்த பூண்டு வெடியை போட்டுட்டு நைட்டு வந்து ஃபுல்லாக வெடி போட்டுறது தான் பிளானு. நல்லா சாப்பிட்டு சூப்பராக தூங்கி எழுந்துச்சிட்டு நைட் வந்து வெடி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பீகாக் வெடியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கிண்டர் ஜாய் வெடியை போட்டு அப்படி ஒன்றா போட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த புஷ்வானை வந்து நானும் பாப்பாவும் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே நல்லா வந்துடுச்சு. அப்புறமா இந்த பழம் வெடி, இந்த ஃப்ரூட்ஸ் வெடி பார்த்துருந்தோம்ல, இதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில். இதோட அவுட்புட்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் வெடி என்ன ஆகுது அப்படின்னா, ஃபுல்லாக வெடித்து முடிச்சக்கப்புறமா அது வந்து ஒரு சத்தத்தோடு வெடிக்குது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, சீரியஸ்லி. அந்த ரெட் கலரில் வெடிச்சிட்டு பார்த்தீங்களா, அது நான் வந்து கேப்சர் பண்ணல, நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பார்த்தா வந்து ரெட் கலரில் வெடிச்சிட்டு. ஸோ அடுத்த வெடியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்படியே வெடி வச்சுட்டு இருக்கும்போது கீழே எங்களோட டெனண்ட்டோட வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து இது ஒரு கோல்டன் பர்த்டே, ஏன்னா அவளுக்கும் 20 அண்ட் இந்த டேவும் 20, அக்டோபர் 20. ஸோ இட்ஸ் அ கோல்டன் பர்த்டே. 20th பர்த்டே 20th டேயில் வருது அப்படிங்கிறனால இந்த கோல்டன் பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. லைட்டாக அதுலேயும் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெடியெல்லாம் கீழே போட்டு முடிச்சுட்டு ஒரு 3 ஸ்கை ஷாட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போய் மாடியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். அதில் அந்த பட்டர்ஃப்ளை வெடி வந்து எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் மாடியில் தான் வச்சு பார்த்தோம், நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த டின் வெடியுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நின்று வெடிச்சிச்சு. அது புஷ்வான மாதிரி தான், ஆனால் நல்லா வெடிச்சிச்சு. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த 3 ஸ்கை ஷாட்டையும் போட்டு முடிச்சு அப்படியே எங்கள் தீபாவளியை ஹாப்பியாக முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட சூப்பரான தீபாவளி சூப்பராக போச்சு. 2025 தீபாவளி டஸ்டட் அண்ட் டன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே பாண்டாஸ், உங்களை என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஆன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமே அமையட்டும். பாய்.